மனம்தான் கட்டுண்ட ஆத்மாவின் நண்பனும் விரோதியுமாவான். மனதை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வழி இருக்கிறதா சுவாமி? இருக்கிறது. முக்கியமாக 2 வழிகளில் ஒருவன் தன் மனதை புனிதப்படுத்திக் கொள்ளலாம். ஒன்று தன் குறைகளை நீக்கிக் கொள்வது, இன்னொன்று நல்ல குணங்களை ஏற்பது. நல்ல குணங்கள் என்றால் குறிப்பாக எதை சொல்லலாம் சுவாமி? குறிப்பாக 8 ஆத்ம குணங்களை சொல்லலாம். அவை தயை, அதாவது எல்லா உயிரையும் தன் உயிர் போல் கருதி அன்பு செலுத்துதல். ஷமா, அதாவது பிற செய்த தீங்கை பொறுத்து கொள்ளுதல். அனசூயாஹா, அதாவது பொறாமை, தேசம் இல்லாமல் இருப்பது. உம்மை போல இல்லை. அமருங்கள், அமருங்கள். என்ன சம்பூர்ணம், உம்மை போல பொறாமையும் துவேஷமும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறீரா? சுவாமி, என்ன ஓய், குணங்களை பற்றி நீர் இவர்களுக்கு போதிக்கிறீரா? படிப்பது பாகவதம், இடிப்பது கோயிலா? பிரமாதம் சம்பூர்ணம், பிரமாதம். ராமானுஜனிடம் நீ காட்டியது க்ஷமையா அல்லது அனசூயையா? பொறுமையை காட்டினீரா, துவேஷமற்று இருந்தீரா? பாடம் கற்க வேண்டிய சமயத்தில் இவனை ஏன் உழவார பணிக்கு அனுப்பினீர்? அது நான். அவனை ஏன் பார்க்கிறீர்? என்னை பார்த்து பேசும். இவன் ஏதும் என்னிடம் சொல்லவில்லை. நான் தான் என் புத்தியால் யூகித்து இவனை இங்கு அழைத்து வந்தேன். சரி, இவனை ஏன் உழவார பணிக்கு அனுப்பினீர்? என்னால் இவனுக்கு பாடம் நடத்த முடியாது. காரணம்? எல்லாம் அறிந்து தெரிந்தவனுக்கு என்னால் பாடம் நடத்த முடியாது. தான் எல்லாம் அறிந்தவன் என்று இவன் சொல்லிக் கொண்டானா? இவன் சொன்னானா? சொல்லும் சம்பூர்ணம், சொல்லும். இப்போது புரிந்துவிட்டது. முன்னர் நடந்த வகுப்பில் நீர் பத பிரயோகத்தில் செய்த தவறை இவன் சுட்டி காட்டினான் என்பதற்காக இப்போது அவனை தண்டிக்க பார்க்கிறீரா? இப்படி ஒரு துவேஷத்தை மனதில் வைத்துக் கொண்டு ஊருக்கு உபதேசமா? என்ன சொன்னீர்? ராமானுஜனுக்கு நீர் பாடம் நடத்த முடியாதா? அப்படி என்றால் வேறு பாடசாலையை நீர் பார்க்க வேண்டியதுதான். நீர் என் பாடசாலையில் உபாத்தியாயராக இருப்பது முக்கியமல்ல. ராமானுஜன் இங்கு வித்தியார்த்தியாக இருப்பதுதான் முக்கியம். எனக்கு நீர் முக்கியமல்ல, ராமானுஜன் தான் முக்கியம். இப்போது என்ன சொல்கிறீர்? சம்பூரணம் நிச்சயம் பாடம் நடத்துவார் சுவாமி. இன்று ஏதோ மனதில் கொஞ்சம் தடுமாற்றம், அவ்வளவுதான். இல்லையா சம்பூரணம்? ஆமாம் என்றுதான் சொல்லி தொலையுமே. குருதேவா, நாளை வந்து பாடம் நடத்துவார். சம்பூர்ணம், நீர் இன்று செல்லும். நாளை நல்ல மனநிலையில் உள்ள போது பாடம் நடத்தினால் போதும். ராமானுஜா, நீ போய் உன்னிடத்தில் உட்கார். சம்பூர்ணம், நீர் இன்று சென்று நாளை வாரும்.
தங்களிடம் வெகு நாட்களாகவே ஒன்றை கேட்க வேண்டும் என்று நினைப்பேன். அதை இப்போது கேட்டு விடுகிறேன். என்ன கேட்க வேண்டும் பட்டரே? ஒன்றுமில்லை. ஒரு அரசனானவன் பாரபட்சமின்றி நடந்து கொள்பவனாக இருக்க வேண்டும். தர்ம வழியிலும் நடக்க வேண்டும். சில நேரங்களில் குற்றம் இழைப்பவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கும் போது இதயத்தை கடினமாக வைத்துக் கொண்டு உத்தரவுகளை இட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அரசன் பக்தனாகவும் சில பக்தர்களுக்கு அனுகூலனாகவும் இலகிய மனதோடும் இருப்பது சாத்தியமா? தாங்கள்தான் அடியனுக்கு தெரிவிக்க வேண்டும். பட்டரே, வெகு நாட்களாக ஓடிய கேள்வி அல்லவா? அதுதான். ஒன்று விடாமல் கேள்விகளை கேட்டு முடித்து விட்டீர்கள். பதில் கிடைக்கும் அல்லவா? மிகவும் கடினமான கேள்வியை கேட்டு விட்டேனோ, அல்லது அது போன்ற அரசரை காண்பது கடினமோ? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. முற்காலத்தில் ஜனகர் போன்றவர்கள் அரச தர்மத்தையும் கடைபிடித்து பரமார்த்த தத்துவங்களிலும் சிறந்து விளங்கி பக்தர்களையும் போற்றி வணங்கியிருக்கிறார்கள். ஆனால் நடப்பது கலியுகமாயிற்றே. இதில் பக்தர்களையும் அவக்தர்களையும் அறிந்து கொள்வதே மிகவும் கடினம். இருப்பினும் இந்த கலியுகத்திலும் அரசராகவும் பக்தராகவும் திகழ்ந்து சக வைஷ்ணவரிடம் மிகுந்த விசுவாசமுடையவராக விளங்கிய குலசேகர ஆழ்வாரை நிச்சயம் குறிப்பிட்டே ஆக வேண்டும். அவர் எம்பெருமானின் கௌஸ்துபமணியின் அம்சமாக சேரநாட்டின் திருவஞ்சி களத்தில் அவதரித்தவர். அவரது பக்தி நிலையை பற்றி கூறுமே. இந்த செவி படைத்த பயனாய் அதை கேட்டு மகிழ்கிறேன். குலசேகர ஆழ்வார் பெருமாளின் மீது தீரா காதல் கொண்டு அனுதினமும் பித்தனாய் போற்றி வந்தார். இதனால் குலசேகர பெருமாள் என்றே அனைவரும் அவரை அழைத்தனர். ஓ, அவர் பெருமாளை மட்டுமல்ல, அவருடைய அடியார்களையும் மிகவும் கொண்டாடினார். ஒரு சமயம் ஸ்ரீரங்கநாத பெருமாளை சேவிக்க விரும்பி ஸ்ரீரங்கம் புறப்பட்டார். நம் அரசர் ஸ்ரீரங்கம் சென்றால் ரங்கநாதரிடமே பிரேமை கொண்டு ஸ்ரீரங்கத்திலே இருந்து விடுவார், பின்பு நாடு திரும்ப மாட்டார் என்று எண்ணிய அமைச்சர்கள் குலசேகர ஆழ்வார் புறப்படும் நாளன்று நிறைய வைஷ்ணவர்களை அரண்மனைக்கு அனுப்பி அரசனை காணும்படி செய்தனர். அச்சோ, ஆழ்வார் அப்படியானால் ஸ்ரீரங்கம் போக முடியவில்லையா? ஆம். திருமாலை வழிபடுவதை காட்டிலும் அவன் அடியார்க்கு அன்னமளிப்பதே மேல் என்று யாத்திரையை தள்ளி போட்டார். இப்படியாக அவர் ஸ்ரீரங்கம் புறப்படும் நேரமெல்லாம் அடியார்களை கொண்டு ஆழ்வாரை யாத்திரை செய்யாமல் தடுத்து வந்தனர் மந்திரிகள். பிறகு என்னதான் ஆயிற்று திருக்கச்சி நம்பிகளே? திருமாலடியார்களை கொண்டாடி கொண்டு ஆழ்வார் அரண்மனையிலே தங்கிவிட்டாரோ? ஆம்பட்டரே, ஆழ்வார் அரண்மனையிலேயே தங்கிவிட்டார். அவருக்காகவே அடியார்களும் அரண்மனையிலேயே தங்கினர். அவர்கள் அரண்மனையின் ஆலோசனை மண்டபம் மற்றும் பிற இடங்கள், இப்படி எல்லா இடங்களுக்கும் சென்று வர உரிமை பெற்றிருந்தனர். அவர்களுக்கு முழு சுதந்திரத்தை குலசேகர ஆழ்வார் கொடுத்திருந்தார். இதனால் பொறாமையடைந்த சில மந்திரிகள் அடியார்களிடம் குலசேகர ஆழ்வாருக்கு வெறுப்புண்டாகும்படி செய்ய நிச்சயித்தனர். ஒரு நாள் பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. பெருமாளுக்கு அணிவிப்பதற்காக செய்யப்பட்டிருந்த விலை உயர்ந்த ஒரு முத்து மாலையை சில மந்திரிகள் ஒளித்து வைத்து விட்டனர். திருமஞ்சனம் முடிந்து மாலையை காணாத அர்ச்சகர்கள் அரசனிடம் இதை பற்றி தெரிவித்தனர். அரசனும் தன் மந்திரிகளிடம் சீக்கிரம் திருடனை கண்டுபிடிக்க ஆணை பிறப்பித்தான். அதற்கு மந்திரிகள், இந்த அரண்மனையில் தங்கு தடையின்றி உலவி வரும் அடியார்களில் ஒருவர்தான் மாலையை திருடியிருக்க வேண்டும் என்று சொன்னார். அதை கேட்ட குலசேகர ஆழ்வார் மிகவும் மனம் வருந்தி, திருமாலின் அடியார்கள் ஒரு காலம் இது போன்ற செயல்களை செய்ய மாட்டார்கள், இது அந்த திருமாலின் மீது ஆணை, இதை நான் நிரூபித்து காட்டுகிறேன் என்று கூறி ஒரு குடத்தை கொண்டு வரச் செய்து அதனுள் ஒரு கொடிய விஷ பாம்பை இட்டார். பிறகு அடியார்களில் ஒருவரை குற்றத்தை செய்திருந்தால் இந்த விஷப்பாம்பு அடியேனை தீண்டட்டும் என்று கூறி குளத்தில் தன் கையை இட்டார். உண்மைக்கு கட்டுப்பட்ட அந்த பாம்பானது குலசேகர ஆழ்வாரை தீண்டவில்லை. வைஷ்ணவர்களின் பெருமையை இதன் மூலம் இவ்வுலகிற்கு எடுத்து காட்டினார். அப்பப்பா, என்னே ஆழ்வாரின் நம்பிக்கை! பிறகு என்னவாயிற்று? அமைச்சர்கள் தங்களுடைய தவறை ஒப்புக்கொண்டு குலசேகர ஆழ்வாரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டனர். மிகவும் பிரமிப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் ஆழ்வார் வைஷ்ணவர்களிடம் காட்டிய விசுவாசமும் அடியேனை மெய்சிலிர்க்க வைக்கிறது. சுவாமி, வைஷ்ணவ அடியார்களுக்காக தன் வாழ்வை அடிமைப்படுத்திய அரசர் குலசேகர ஆழ்வார், அதைப்போல் அருகிலுள்ள தேசத்திற்கு அரசர் போன்ற ஒருவர், எளியோருக்கும் வறியோருக்கும் வாரி வழங்கும் வள்ளல் ஒருவர் தன் தர்மபத்தினியோடு வருகிறார் பாருங்கள்.
நமஸ்காரம் சுவாமி. வா குரேசா. இது அடியனின் தர்மபத்தினி ஆண்டாள். நமஸ்காரம். நமஸ்காரம். இவர் பட்டர் சுவாமிகள். நமஸ்காரம். நமஸ்காரம். தேவரீர் தெரியும், திருக்கச்சி நம்பி சுவாமிகள். உனக்கு எப்படி தெரியும்? என்ன குரேசா, திருக்கச்சி நம்பி சுவாமிகளை அறியாதவர்கள் இந்த காஞ்சியம்பதி சுற்று வட்டாரத்தில் உள்ள வைஷ்ணவ சமூகத்தில் இருப்பார்களா என்ன? அவ்வளவு பெருமை தேவரீருடையது. அதெல்லாம் ஒன்றுமில்லை. வரதனுக்கு அடியவன் என்ற ஒன்றை தவிர அடியனுக்கு வேறு என்ன பெருமை இருக்கப் போகிறது? குரேசா, அடியேன் காஞ்சியம்பதியில் இருந்தாலும் உன் கல்யாண விஷயம் பற்றி கேள்விப்பட்டேன். வெகு விரைவாக முடிவெடுத்து உடனேயே மனம் புரிய வேண்டிய சூழலையும் அறிந்தேன். ஆம் சுவாமி, தங்களையெல்லாம் அழைத்து கல்யாண பந்தலில் கௌரவிக்க முடியாததற்கு அடியேனை பொறுத்தருள வேண்டும். என்ன குரேசா, திருக்கச்சி நம்பிகள் என்ன பரசுராமரா உன் மேல் கோபம் கொள்வதற்கு? இவர் என்றும் சாந்த ஸ்வரூபி. உன் கல்யாணம் பற்றி கேள்விப்பட்டதும் வரதன் சன்னதியில் நின்றபடியே பிரார்த்தனை செய்து மானசீகமாக உனக்கு ஆசைகளையும் நல்கிவிட்டார். குரேசா, உன் அகமுடையால் கூற மாதிகேசவ பெருமாளுக்கு செய்து வரும் கைங்கரியம் பற்றியும் அடியேன் கேள்விப்பட்டேன். ஒரு நாள் சேவைக்குள் பலவிதமான மலர்களை பெருமாளின் மலர் பாதங்களில் சேர்ப்பித்து விடுவாளாமே. சுவாமி, தங்களை ஒப்பிடும் பொழுது நான் செய்தது மிகவும் சிறிய சேவைதான். தாங்களோ உங்கள் வாழ்க்கையை சேவையாக இந்த வரதனுக்கு அர்ப்பணித்திருக்கிறீர்கள். அப்படி சொல்லம்மா, திருக்கச்சி நம்பிகளை பற்றி நன்கு அறிந்து வைத்திருக்கிறாய். கூரத்திலும் இவரது புகழ் இந்த வரதனை போலவே பரவி இருக்கிறது. கூரத்து கோயிலின் பட்டரும் என்னுடைய தந்தையும் இவரை பற்றியும் இவரது கைங்கரியங்களை பற்றியும் புகழாத நாளே இல்லை. ஆதிகேசவனிடம் கொண்ட பக்திக்கும் சேவைக்கும் இவரையே முன்மாதிரியாக கொண்டுதான் நானும் கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறேன். இன்று வரை அடியேனை வழிநடத்தி வரும் தாங்கள் இனி எங்கள் இருவருக்கும் குருவாக இருந்து அருளாசி வழங்க வேண்டும். என்னப்பா குரேசா, நீயும் ராமானுஜனைப் போல் அடியேனுக்கு குருஸ்தானம் கொடுத்தெல்லாம் பேசுகிறாய். அது பொருந்தாது குரேசா. உனக்கும் சரி ராமானுஜனுக்கும் சரி குருவாக விளங்கும் தகுதியெல்லாம் அடியேனுக்கு இருப்பதாக அடியேன் கருதவில்லை. சுவாமி, இது தங்களின் பெருந்தன்மையை தான் வெளிப்படுத்துகிறது. சுவாமி, ராமானுஜர் தற்போது காஞ்சியம்பதியில் தான் இருக்கிறாரா? தற்போது ராமானுஜன் இங்கு இல்லை குரேசா. திருப்புட்குழி பாடசாலைக்கு சென்றிருக்கிறான். பொழுது சாய்ந்ததும் தான் வருவான். என்ன, அவனை பார்க்க அவளாயிருக்கிறாயா? ஆம் சுவாமி, அவரையும் அடியேனின் கல்யாணத்திற்கு அழைக்க முடியாமல் போய்விட்டது. அப்படியானால் ஒன்று செய். திருப்புட்குழி இங்கிருந்து பக்கம்தானே. நீங்கள் இருவரும் அங்கேயே சென்று ராமானுஜனை பார்த்து விடுங்கள். இல்லை இல்லை, படிக்கும் இடத்திற்கு சென்று அவரை தொந்தரவு செய்ய அடியேன் விரும்பவில்லை. அவர் எப்பொழுது ஸ்ரீபெரும்புதூர் செல்வதாக இருக்கிறார் என்று தாங்கள் அறிவீர்களா சுவாமி? அநேகமாக வரும் சனிக்கிழமை வாக்கில் ஸ்ரீபெரும்புதூர் செல்வான். பொதுவாக அதுதான் வழக்கம். அப்படி என்றால் சரி, நாங்கள் அங்கேயே சென்று அவரை சந்திக்கிறோம். அவர் தாய் தந்தையின் ஆசிகளையும் பெற்று மகிழ்வோம். இதுவும் நல்ல யோசனைதான். மட்டரே சுவாமி, தம்பதிகளை அழைத்துச் சென்று வரதனை சேவிக்கச் செய். அப்படியே ஆகட்டும். சுவாமி, தாங்கள் நீங்கள் முன்னே செல்லுங்கள். அடியேன் சற்று நேரத்தில் சன்னதிக்கு வந்து விடுகிறேன். வாருங்கள் ஆகட்டும் சுவாமி. வாருங்கள். வருகிறேன் நம்பிகளே. அனைத்தும் அந்த வரதனின் திருவிளையாடல். விஜயாம்பா, என்ன சுவாமி? என்ன, நீ இன்னும் உறங்கவில்லையா? குழந்தைகள் உறங்கிவிட்டார்களா? அவர்கள் அப்பொழுதே உறங்கிவிட்டார்கள் சுவாமி. தாங்கள் தங்கள் பணியை முடித்து விட்டீர்களா? தாங்கள் உறங்குவதற்கு இன்று மிகவும் தாமதமாகிவிட்டது போலிருக்கிறதே. நாளை ஆச்சாரியருக்கு அளிக்க வேண்டிய சில முக்கிய குறிப்புகளை ஆராய்ந்து கொண்டிருந்தேன். அதனால்தான் சற்று தாமதமாகிவிட்டது. சரி, நீ இன்னும் உறங்காமல் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நம் புத்திரனுக்காக ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கிறேன். ஏன், அதை காலையில் செய்து கொள்ளக்கூடாதா? நேரமோ ஆகிவிட்டது. சரி,
புத்திரனுக்கென்று விசேஷித்து சேவை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? நாளை ஒரு விசேஷமான நாள். என்ன மறந்து விட்டீர்களா? நாளைக்கு என்ன? நீதான் சொல்லேன். தாங்களே கண்டுபிடித்து சொல்லக்கூடாதா? சட்டென்று ஒன்றும் தோன்ற மாட்டேன் என்கிறதே. விஜயாம்பாள், நமக்கு கல்யாணமான மாதம் இதுதானே? நாளை வளர்ப்பிறை. விஜயா, மறந்துதான் போய்விட்டேன். போதும், தாங்கள் மிகவும் தான் குழம்பி போயிருக்கிறீர்கள். நமக்கு கல்யாணமான மாதம் மாசி மாதம், தற்போது நடப்பது ஆடி மாதம். கல்யாண நாளை தாங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்வது நல்லதுதான். ஆனால் இந்த மாதம் இந்த நாளை என்கிறீர்களே, அதைத்தான் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. பார்த்தாயா, இப்படித்தான் நான் ஏதாவது பொருந்தாமல் சொல்லிவிட்டு உன்னிடம் வசமாக மாட்டிக்கொண்டு விடுகிறேன். முன்னரே அதனால்தான் நான் சொன்னேன், நாளை என்ன விசேஷம் என்று நீயே சொல்லிவிடு என்று. நாளை நம் புத்திரனின் பிறந்த நட்சத்திரம். இப்பொழுதாவது புரிந்ததா? என்ன, புண்டரீகாட்சனின் பிறந்த நாளா? இது இல்லையே, அவன் புரட்டாசி ஆயிற்றே. சுவாமி, நான் குறிப்பிட்டது புண்டரீகாட்சனின் பிறந்த நாளை அல்ல. பிறகு? மாரநேர், நம் ஸ்வீகார புத்திரன் மாரநேர் நம்பியின் பிறந்த நாள். நாளை ஆயில்ய நட்சத்திரம் ஆயிற்றே. அவனுக்கு வெள்ளி குவளையில் திருக்கண்ணமுது தர வேண்டும் என்றுதான் அதை துலக்கி வைத்துவிட்டு வந்தேன். அதாவது பொறாமை, தேசம் இல்லாமல் இருப்பது. உம்மை போல இல்லை. எப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை போட்டே இருக்காரு. அன்பு என்ன வேண்டி கிடக்கு? அன்பு அன்பு கட்டு போக்கிரி மாதவிற்கு. அது விஜய் படம் டைட்டில், இவருக்கு வேண்டாம்.